நைட் அண்ட் டே எபிசோட் 7ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணாம அமைதியா உட்காந்துருக்க அதை பார்த்த அந்த பொண்ணு, ஏன் குடிக்காம இருக்கீங்க, குடிங்கன்னு சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோ சொல்ல, அதுக்காக எனக்கும் தான் உடம்பு சரியில்லை, எனக்காக ஒரே ஒரு சிப்பாவது குடிங்கன்னு சொல்ல, இப்பதான் மீஜின் உள்ள வராங்க. உள்ள வந்த மீஜின் வேற ஒரு டேபிள்ல உட்கார, அந்த டேபிள்ல இருந்த பொண்ணு, யார் நீங்க, இங்கேயே வந்து உட்கார்றீங்கன்னு கேட்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மீஜின் இரும்ப ஹீரோவும் மீஜினை பாத்துறாரு. அப்ப மீஜின் அவ ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்தான்னு ஆக்ஷன் பண்ணி காமிக்க ஹீரோக்கு அது புரியல. இங்க இருந்து போங்கன்னு அவரு ஆக்ஷன் பண்ண, அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு உங்க கழுத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, உடனே மீஜின் அந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்னு ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்கன்னு ஆக்ஷன் பண்ண, ஹீரோ அவங்களே பாத்துட்டு இருக்க, ஹீரோ எங்க பாக்குறாருன்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்க, அவ பார்க்க கூடாதுன்னு உடனே ஹீரோ சியர்ஸ் சொல்ல, அவளும் ரொம்ப சந்தோஷமா குடிங்கன்னு சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் பண்ண போறாரு. அதை பார்த்த மீஜின் வேண்டான்னு கத்திக்கிட்டே ஒரு லெக் பீஸ் எடுத்து ஹீரோ மேல வீச, நல்ல வேலை ஹீரோ மேல படல. அடுத்ததா மீஜின் ஹீரோ கையில இருக்க ட்ரிங்க்ஸ வாங்கி ஒரு கப்ல ஊத்திட்டு அதுல எச்சி துப்பிடுறாங்க. ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒண்ணும் புரியல. அவங்க ரெண்டு பேரும் பேந்த முழிச்சிட்டு இருக்க, அப்ப மீஜின், பேபி மறுபடியும் என்ன ஏமாத்துறீங்களான்னு கேட்க, ஹீரோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அவரு பேந்த முழிச்சிட்டு இருக்க, அப்ப மீஜின் யார் இவன்னு கேட்க, அதுக்குள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ஹீரோ மீஜினை ஏமாத்திட்டதா பேசிட்டு இருக்க, அப்ப ஹீரோ எழுந்திருச்சு, நான் உனக்கு சொல்றேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு, இவ உங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஹீரோ இல்லன்னு சொல்ல, அதுக்குள்ள மீஜின் ஹீரோ கையை பிடிச்சி, ஆமா நான் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு என்னன்னு கேட்க, அதுக்கு அவ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உடனே அவ ஹீரோக்கு இன்னொரு பக்கத்துல நின்னுட்டு யார் வேணும்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல, மீஜின் இவரு ஏன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்க பக்கம் பிடிச்சி இழுக்க, அடுத்ததா அவ, இனிமே இவரு எனக்கு தான் சொந்தம்னு அவ பக்கம் இழுக்க, ரெண்டு பேரும் ஹீரோவை மாத்தி மாத்தி இழுத்துட்டு இருக்க, ஒரு கட்டத்துல ஹீரோ ரெண்டு பேரோட கையும் உதறிட்டு போது நிறுத்துங்கன்னு சொல்ல, இதுக்கு மேல இங்க எதுவும் பண்ண வேண்டாம், எதுவா இருந்தாலும் வெளியே பாத்துக்கலாம் வாங்கன்னு ரெண்டு பேரையும் வெளியே கூப்பிட, அதுக்குள்ள அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். லவரை பார்த்த உடனே அவ ஹீரோவை இழுத்து வேற பக்கமா தள்ளி விட, உள்ள வந்தவன் யார் உன்கிட்ட பிரச்சனை பண்ணதுன்னு கேட்க, ஹீரோ திரும்பி பார்க்க, அது வேற யாரும் கிடையாது, மீஜின் கிட்ட கிளப்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணா இல்லையா, அவன் தான் அது. ஹீரோவை பார்த்த உடனே அவரு ஒரு ப்ராசிக்யூட்டர், இங்க இருந்து ஓடி போயிடுன்னு அவன் லவர் கிட்ட சொல்லிட்டு ஓட, ஹீரோ அவனை துரத்திட்டு போக மீஜின் அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறாங்க. நான் அமைதியா உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவ மீஜினை ஏமாத்திட்டு பின்பக்கம் வழியா எஸ்கேப் ஆக, பின்பக்கம் தான் ஜூனியர் இருக்காரு இல்லையா, ஜூனியர் அவளை மடக்கி பிடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவனை மடக்கி பிடிச்சிடுறாரு. அவங்க ரெண்டு பேர் கையிலயும் விலங்கு போட்டு ஜூனியர் கூட அனுப்பிட்டு, அடுத்ததா ஹீரோ மீஜின் கிட்ட இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, நான் சிக்கன் சாப்பிடலான்னு வந்தேன்னு சொல்ல, சாப்பிட வந்தீங்கன்னா அதை ஏன் மேல ஏன் வீசினீங்கன்னு கேட்க, அந்த பொண்ணை பார்த்தா சரியா தெரியல, யாருக்கு தெரியும் உங்க ட்ரிங்க்ஸ்ல கூட ஏதாவது கலந்துருக்கலாம்னு சொல்ல, இதுக்காகவா அந்த மாதிரி பண்ணீங்க, நாம நேத்து ராத்திரி கிளப்ல மீட் பண்ணோம், இன்னைக்கு இங்க மீட் பண்ணிருக்கோம், நீங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதுக்கு மீஜின், இருங்க உங்களை நான் ஸ்டாக்கிங் இல்லனா வேற ஏதோ பண்றேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, நீங்க அப்படி பண்ணிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு மீஜின் கேட்க, அதாவது அப்படின்னு சொன்ன ஹீரோ, ஒண்ணு இல்ல விடுங்கன்னு சொல்ல, அதுக்கு மீஜின், உங்களை பார்த்தா என்கிட்ட ஏதோ கேட்க வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, நீங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டதா கேள்விப்பட்டேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு மீஜின், எனக்கு உண்மையாவே வேலை கிடைச்சிருச்சு, நம்ப மாட்டீங்களான்னு கேட்க, அப்படின்னா எங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு மீஜின் மனசுக்குள்ளவே, இந்த டிஸ்ட்ரிக்டோட ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல, அதுவும் உன் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன்னு சொல்ல, என்ன என்கிட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருக்கா இல்ல வேற ஏதாவது காரணமா. அடுத்ததா மீஜின் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்க, அப்போ ஹீரோ காரு சகதியில மாட்டிட்டு மீஜின் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு போறப்போ பேசியிருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்களுக்காக பொய் சொன்னதை நல்லதுக்குன்னு எடுத்துக்க சொல்றீங்களா, என்னதான் இருந்தாலும் பொய் தான், என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வழியில அந்த உண்மை வெளியே வரும். பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்த மீஜின் மனசுக்குள்ளவே, நான் உதவி பண்ணதுக்கு நன்றி சொல்லாம வினோதமா நடந்துகிட்டாரு, அதுவும் உண்மை தானே, நான் வினோதமா தானே இருக்கேன். அதே சமயம் ஹீரோ அவர் கார்ல அந்த பக்கமா கிராஸ் பண்றாரு. மீஜின் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்கத பாக்குறாரு. கொஞ்ச தூரம் போய் காரை நிறுத்திட்டு மீஜினே பாத்துட்டு இருக்க, கரெக்டா அப்போ ஒரு பஸ் வர, மீஜினும் பஸ்ல ஏறுற மாதிரி எழுந்திருக்கிறாங்க. ஆனா பஸ்ல ஏறல. ஹீரோக்கு ஆப்போசிட் சைட்ல நடந்து போக அதை பார்த்த ஹீரோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எங்க அவ வாக்கிங் போறான்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் மீஜின் தனியா பேசிட்டு போறாங்க. நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கல, சொல்லாததுக்கு நிறைய காரணம் இருக்கு, அப்புறம் அவர் மட்டும் என்ன. அதே சமயம் ஹீரோ மீஜின் பேசுறத கேட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்காரு. போலீஸ்காரங்களை ஏன் நம்பலன்னு கேட்டதுக்கு உண்மையை சொன்னாரா, கிடையாது, அது அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இல்லனா மனசை காயப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம், ஆர்வமா இருந்தாலும் நான் அதை அவர்கிட்ட கேட்கல, ஒரு ப்ராசிக்யூட்டரா இருந்துகிட்டு எதுக்காக இவ்வளவு இறுக்கமா இருக்காரு, நான் அவர் மேல அந்த சிக்கன் பீஸ தூக்கி போடாம இருந்திருந்தா, அவர் அந்த ட்ரிங்க்ஸ குடிச்சிருந்தா அவருக்கு என்ன ஆயிருக்கும்னு யாருக்கு தெரியும், சந்தேகப்படுற மாதிரி இருக்க பொண்ணுங்க கிட்ட அவரு தானே உஷாரா இருக்கணும், யாரு என்ன ட்ரிங்க்ஸ் கொடுத்தாலும் முட்டாள் மாதிரி வாங்கிக்கலாமா, ஆனா நான் உதவி
பண்ணது அவருக்கு தெரியவே இல்ல. என்ன முறைச்சுக்கிட்டு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியுது. அவன் ஒரு முட்டாள், இருந்தாலும் தப்பானவன் கிடையாது. என்னவோ ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கிடந்த டப்பாவை எட்டி உதைக்க அது பறந்து போய் கொஞ்ச தூரத்துல நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு ஆள் தலையிலே பட்டுடுது. அந்த ஆளு அந்த டப்பாவை எடுத்துட்டு யார் அதுன்னு கத்த அதை பார்த்து மீஜின் பயப்பட அப்ப ஹீரோ மீஜினுக்கு முன்னாடி வந்து மன்னிச்சிருங்கன்னு அந்த ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்க அந்த ஆளு டப்பாவை எடுத்துட்டு வந்து நீதான் இதை பண்ணியான்னு கேட்க அதுக்கு ஹீரோ நான் குப்பைத்துறையில போடலாம் தான் வீசினேன், அது தெரியாம உங்க மேல பட்டுருச்சுன்னு சொல்ல அதுக்கு அந்த ஆளு என் தலைய பார்த்தா அவனுக்கு குப்பைத்துட்டி மாதிரி தெரியுதான்னு கேட்க ஹீரோ மன்னிப்பு கேட்க அவன் ஏற்கனவே போதையில இருக்கான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் நான் ஆக்டிவ் மிலிட்டரி சர்வீஸ்ல சீஃப் கூட ஒன்னா சாப்பிட்டவன், அவரு கூட ஒன்னா டென்னிஸ் விளையாண்டவன். அவன் பேசிக்கிட்டே மீஜினை பாத்துறான். உடனே ஹீரோ கிட்ட பரவாயில்ல போன்னு சொல்லிட்டு மீஜின் கிட்ட மொபைல் கொடுத்து உங்க நம்பரை கொடுங்கன்னு கேட்க ஹீரோ அவனை தடுத்து என் நம்பரை வாங்கிக்கோங்கன்னு கார்டை கொடுக்க அவனும் கார்டை வாங்கி ஹீரோ பேரை பார்த்துட்டு சிரிக்கிறான். பேரு கீழே ப்ராசிக்யூட்டர்னு போட்டிருக்கிறத பார்த்த உடனே விக்கல் வந்துருது. உடனே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுறான். அப்ப ஹீரோ இப்படிதான் கிக் பண்ணுவீங்களான்னு கேட்க அதுக்கு மீஜின் எவ்வளவு நேரமா என் பின்னாடி வந்தீங்கன்னு கேட்க தெரியாது, என்ன முட்டாள்னு சொன்னீங்கல்ல அப்போத்துல இருந்து வச்சுக்கலான்னு, இல்ல என் மேல சிக்கனை தூக்கி வீசணும்னு சொன்னீங்களே அதுல இருந்து வச்சுக்கலான்னு சொல்ல மீஜின் அப்படியான்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்ல சில சமயத்துல சொல்லாம விட்டாதான் தப்பா ஆயிடும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், நீங்க சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்ல அப்போ நீங்க சொல்ற வரைக்கும் நானும் காத்துட்டு இருந்தா எல்லாத்தையும் உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்க எனக்கு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் ஓப்பனா யார்கிட்டயும் எதுவும் சொன்னதில்ல, ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், ஆனா எப்போன்னு தெரியல, அப்போ நான் காத்துட்டு இருக்கேன்னு மீஜின் சொல்ல ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்ததான் மீஜின் வீட்டுக்கு போக அம்மாவும் அப்பாவும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. மீஜினை பார்த்த உடனே அம்மா வா கொஞ்சம் பழம் சாப்பிட்டு போன்னு கூப்பிட மீஜினும் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அம்மா மீஜின் கிட்ட பழம் கொடுக்க மீஜின் அதை கண்டுக்காம சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்த அம்மா என்னாச்சு தனியா சிரிச்சிட்டு இருக்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கியான்னு கேட்க நான் ஏமா ட்ரிங்க்ஸ் பண்ண போறேன்னு மீஜின் சொல்ல அப்போ அப்பா என்னம்மா திடீர்னு உன் மூடு அடிக்கடி இப்படி மாறுது, அம்மாவுடைய மருந்து ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்க அவரு சொன்னதை கேட்டு மீஜினும் அம்மாவும் சிரிச்சிடுறாங்க. அப்ப மீஜின் அம்மா அப்பா கிட்ட என்கிட்ட ஒருத்தர் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க அதை கேட்ட உடனே அம்மா யாரு இத சொன்னது, ஹீரோவா, என்ன சொன்னாரு எப்போன்னு கேட்க அப்ப அப்பா உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவர் உன்னை நம்புறாருன்னு அர்த்தம். உடனே அம்மாவும் ஆமான்னு தலையாட்ட அதுக்கு மீஜினும் உண்மையாவாப்பா சொன்னவங்க அப்பாக்கு கைய கொடுக்க அப்பாவும் மீஜின் கையை இடிக்க அப்போ எனக்குன்னு அம்மா கேட்க நீங்க என் மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மீஜின் தூங்க போயிட உடனே அம்மா அப்பா கிட்ட நானா அவ மூட ஸ்பாயில் பண்ணேன்னு கேட்க அப்பா இல்லன்னு சொல்ல நான் உன் மூட ஸ்பாயில் பண்ணலன்னு உன் அப்பா சொன்னாருன்னு சொல்ல மறுநாள் ஹீரோ ஜூனியர் லிம்சன் லிப்ட்ல ஒன்னா போக அப்ப ஜூனியர் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அதை கேட்டு லிம்சனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப ஜூனியர் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது, ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விடுற, ஆனா நீ பனிப்பாற மாதிரி உறைஞ்சு போயிருக்க. அந்நேரம் லிம்சன் தடுக்கி விழ போக ஹீரோ கைய பிடிச்சுக்கிறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க உங்க பேச்சுல கவனம் செதறிச்சுன்னு லிம்சன் சொல்ல அதுக்கு ஜூனியர் உங்களுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டுட்டு அடுத்ததா ஹீரோ பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாருங்க, கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க தானேன்னு கேட்க அதுக்கு ஹீரோ என்ன பேசுற, எப்ப நான் சந்தோஷமா இல்லாம இருந்திருக்கேன், அதுக்கு ஜூனியர் என்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்லுங்க அந்த பொண்ணு உங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க போய் வேலைய பாருன்னு ஹீரோ சொல்ல அடுத்ததா லிம்சனும் ஜூனியரும் அவங்க சீட்டுக்கு போக அப்ப லிம்சன் ஜூனியர் கிட்ட அவரும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பொண்ண டேட்டிங் பண்ணத பாத்திருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் பொண்ணா சந்தேகப்படுற பொண்ணுங்க பாதிக்கப்பட்டவங்க இல்லனா முன்னாள் குற்றவாளிகளை தவிர ஹீரோக்கு வேற யாரையும் தெரியாது. ஜூனியர் சொன்னதை கேட்டு லிம்சன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷத்துல சுத்துறாங்க. அதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. அடுத்ததா ஹீரோ அந்த டெலிவரி பாயை விசாரிக்கிறாரு. அதுக்கு அவன் நான் இன்சார்ஜ் கிடையாது, வேற யாரோ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல நீ இன்சார்ஜ் இல்லனா பயப்படாம மைனர் பசங்களுக்கு மருந்து கொடுப்பியான்னு கேட்க சும்மா டேஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சமா கொடுத்தேன்னு சொல்ல ஏற்கனவே உன் மேல 2 கேஸ் இருக்கு, மைனர் பசங்க அவங்களுக்கு நீதான் அந்த மருந்தை கொடுத்தேன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதனால சிவியர் பனிஷ்மெண்ட்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, அது நான் கிடையாதுன்னு டெலிவரி பாய் கத்தாதான்னு சொன்ன ஹீரோ ஒண்ணு வேணா பண்ணலாமா, நீ சப்ளையர் யாருன்னு சொன்னா நான் உன் பேரை சேர்க்காம இருக்கிறேன், உன் லவர் மேல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா தப்பான பையன் கூட பழகினதுனால அவ வாழ்க்கையும் பாழா போகுது, அவ உன்ன காலத்துக்கு வெறுக்க போறா, என் கேர்ள் ஃப்ரெண்ட எதுவும் பண்ணாதீங்க, அவ எதுவும் பண்ணல, சம்பவ இடத்துல அவனும் இருந்தா, அப்புறம் எங்களை என்ன பண்ண சொல்ற, நான் ரிப்போர்ட்டை கிளியரா எழுதுனா உன் வேலை கூட போகலாம், யாருக்கு தெரியும், அதுக்கு ஜூனியரும் ஆமா ஆமான்னு சொல்ல அப்போ அந்த டெலிவரி பாய் சார் அந்த பேச்சஸ் வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் தான் எனக்கு கிடைக்கும், நான் அதை டெலிவரி பண்ணுவேன், சில சமயத்துல அதை நான் எடுத்து வித்து டேட்டிங்காக யூஸ் பண்ணிப்பேன், எப்படி டெலிவரி பண்ணுவேன், யாரு எங்க எப்போன்னு கேட்க கிளப்புக்கு வரப்போ மக்கள் டார்க் வெப்ல புக் பண்ணுவாங்க, நாங்க ட்ரிங்க்ஸ்ல கலந்து அவங்க ரூமுக்கே டெலிவரி பண்ணுவோம், அது வெறும் ஆல்கஹால்
கொடுப்பாளான்னு கேட்க அதுக்கு அவன் கிடையவே கிடையாது, சில சமயத்துல அழகான பொண்ணுங்க கூட கொடுத்து அனுப்புவோம், சோ தப்பான பசங்க வயசு பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் இந்த ட்ரிங்க்ஸ கொடுத்து அவங்க வாழ்க்கைய நாசம் பண்றாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஜூனியருக்கு கோவம் வந்துருது. உடனே ஹீரோ போய் ஜூனியரை தடுத்து உடனே அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுன்னு சொல்ல அதை கேட்ட டெலிவரி பாய் என்ன மாட்டி விட மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு கேட்க அதுக்கு நீ எங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி விஷயத்த சொல்லிருக்கணும், கவலைப்படாத, நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்களோ அதை தான் ஸ்டேட்மெண்டா எழுதி உங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அதை கேட்ட அவன் நான் அப்படி சொல்லலன்னு கத்துறான். அடுத்ததா ஹீரோ ஜூனியர் கிட்ட நம்ம அரெஸ்ட் பண்ண விஷயத்த கிளப்ல இருக்கவங்க கேள்விப்பட்ட உடனே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்க மருந்த பறிமுதல் பண்ண வேண்டாவான்னு ஜூனியர் கேட்க நம்ம நிறைய விஷயத்த கவனிச்சாகணும், முதல்ல அவங்க கைக்கு சின்ன பசங்க எப்படி சிக்கிறாங்கன்னு பாக்கணும், அந்த பாதையில போனா சப்ளையர் கிட்ட போயிடலாம், அவங்கள என் ரேடார்ல தான் வச்சிருக்கிறேன், அடிக்கடி செக் பண்றேன்னு ஜூனியர் சொல்ல அதே சமயம் ஹீரோ சொன்ன மாதிரி கிளப்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் ஒரு வேன்ல ஏத்துறாங்க. அந்த குரூப்போட ஹெட் அவன் பாஸ்க்கு போன் பண்ணி பாஸ் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பொருட்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், இத வச்சு நம்மள கனெக்ட் பண்ண முடியாது, எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டுறேன். அவன் பேசிட்டே இருக்கும் போது பாஸ் போனை கட் பண்ணிடுறான். அப்போ ஒருத்தன் இதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு கேட்க எங்கேயாவது புதைக்க சொல்றான். அந்த வேனை ஏதோ ஒரு மலைக்கு கொண்டு போக சொல்றாங்க. அப்போ உள்ள இருந்த ஒரு பட்லர் இங்க நடக்கிறத அவன் போன்ல வீடியோ எடுக்க ஒருத்தன் பார்த்துட்டு என்னடா பண்றேன்னு கேட்க குப்பை போட வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். வேன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் பட்லர் ஜூனியருக்கு போன் பண்ணி எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல எங்கன்னு ஜூனியர் கேட்க எங்கேயோ புதைக்கிறதுக்காக கொண்டு போறாங்கன்னு சொல்ல ஜூனியர் எங்கன்னு கேட்க தெரியாதுன்னு சொல்றான். சீக்கிரமா கண்டுபிடி, ஒழுங்கா வேலைய பாருன்னு சொல்லிட்டு ஜூனியர் போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா லிம்சனை காமிக்க லிம்சன் ஏதோ பேப்பரை வாங்கிட்டு போக அப்போ ஒரு லேடி லிம்சனை பார்த்துட்டு ஓடி வந்து லிம்சனை பிடிச்சி லிம்சன் நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க லிம்சன் தெரியாதுன்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி நான் தான் சிஓ, பேங்க்ல இருந்து வரேன், நீ நானும் ஒன்னா வேலை பார்த்தமே ஞாபகம் இல்லையான்னு கேட்க நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு லிம்சன் சொல்ல அதுக்கு அந்த சிஓ மன்னிச்சிருங்க, பேங்க்ல என் கூட ஒன்னா வேலை பார்த்த என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், லிம்சனும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா சிஓ கண்டிப்பா இது லிம்சன் தான் சொல்றாங்க. அடுத்ததா லிம்சனுக்கு அவங்க ஆன்டி ஞாபகம் வர அவங்கள நினைச்சு பார்த்தவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இன்னொரு பக்கம் சிங்கரை காமிக்க அவருக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகல, அதனால நோட் எடுத்து லிம்சன் கேள்விக்குறி ஓல்டு லேடி அதுக்கப்புறம் 20 வயசுல இருக்க ஒரு பொண்ணு யாருன்னு எழுதுறாரு. அடுத்ததா லிம்சன் அவங்க கூட வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கார்டன்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்க அங்க டெபுட்டி சீஃப் பேச்சோல் சூப்பர்வைசர் அப்புறம் சில ஸ்டாஃபுங்க எல்லாம் வராங்க. அப்போ சூப்பர்வைசர் பேச்சோல் வேலைக்கு சேர்ந்ததுக்காக கம்பெனி டின்னர் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புறாரு, அதனால நாளைக்கு நைட் எல்லாரும் டின்னர் சாப்பிடறதுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு லிம்சன் என்னால வர முடியாது, எனக்கு வேற பிளான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு கம் மறுபடியுமா நீங்க ஏன் டின்னருக்கு மட்டும் வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க நாம டின்னர் தான் சாப்பிடணுமான்னு லிம்சன் கேட்க மத்தவங்க எல்லாம் முகத்தை ஒரு மாதிரி சுளிக்க அதை பார்த்த லிம்சன் மனசுக்குள்ளவே பயப்படாத, உனக்கு இப்போ 20 வயசு கிடையாது, இப்ப நீ என்ன வேணாலும் சொல்லலாம், வயசாயிடுச்சு, அதனால என்ன, உடனே சத்தமா கண்டிப்பா போக வேண்டாம் நினைக்கிறவங்க இருப்பாங்க, அதுவும் இல்லாம எங்களுக்கு பிடிச்சத சாப்பிட முடியாது, பாஸ் சொல்றாருன்றதுக்காக தேவையில்லாத சாப்பிட்டா எங்களுக்கு தான் டைஜஷன் ஆகாம போகும், சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும், இதே நைட் நேரம்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நாங்களும் வேற வழி இல்லாம அதை கேட்கணும், வீக்கெண்டே ஹேங் ஓவர்ல பாழா போயிடும், அதனால இந்த மாதிரி டின்னர் எனக்கு வேண்டாம். அதுக்கு டெபுட்டி சீஃப் சொல்றாரு கம்பெனி டின்னர்ல நான் யார கட்டாயப்படுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, யாருக்கு விருப்பம் இருக்கோ வாங்க, யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா இப்பயே சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் அந்த மாதிரி எதுவும் இல்லன்னு சொல்ல அடுத்ததா சாப்பாடு, இது வரைக்கும் நாம போர்க்கு தானே சாப்பிட்டோம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்க உடனே லிம்சனும் பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல அதுக்கு டெபுட்டி சீஃபும் ஒத்துக்கிறாரு, எனக்கும் பிரெஞ்சு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், அதே சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்னு கேட்க வேற எதுவும் வேணான்னு சொல்ல அதுக்கு டெபுட்டி சீஃப் அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்ல உடனே லிம்சனும் நானும் கலந்துக்கிறேன்னு சொல்ல அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்புறம் நாளை காலையில 7 மணிக்கே வேலைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு டெபுட்டி சீஃப் கிளம்பிடுறாரு. அடுத்ததா சிங்கர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்ல உட்காந்து மேனேஜருக்கு போன் பண்ணி நான் கேட்ட விஷயம் என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு மேனேஜர் உன்னை காப்பாத்தின லிம்சனை பத்தி தானே நானும் விசாரிச்சேன், அவங்கள பத்தி எந்த ரெக்கார்டும் இல்லன்னு சொல்றாரு, எந்த ரெக்கார்டும் இல்லன்னா என்ன அர்த்தம்னு சிங்கர் கேட்க அதுக்கு மேனேஜர் சொல்றாரு அவங்க பேர்ல ஒரு டிக்கெட் கூட புக் பண்ணாம எப்படி இவ்வளவு நாளா வாழ்ந்தாங்கன்னு தெரியல, உண்மையாவே அவங்க மனுஷி தானா, அட்லீஸ்ட் அவங்க பேர்ல ஒரு போனாவது இருக்க வேணாவா, ஏன்னா அவங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி எந்த ரெக்கார்டுமே இல்ல. அதே சமயம் லிம்சனும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார்ல இருந்து சிங்கரும் அவங்கள பாத்துக்கிட்டே எந்த ரெக்கார்டுமே இல்லையான்னு கேட்க 23-24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் கேன்சல் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எந்த ட்ரேஸும் இல்லன்னு சொல்ல அப்படியா சரின்னு சொல்லிட்டு சிங்கரும் போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள லிம்சன் சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப சிங்கர் 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்க இங்க ஏன் இருக்காங்கன்னு கேள்வி கேட்டு லிம்சன்
லிம்சனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அடுத்ததா லிம்சன் பிரவுசிங் சென்டருக்குள்ள போறாங்க. சிங்கரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அடுத்துதான் சூரியன் மறைய பிரவுசிங் சென்டருக்குள்ள மீஜின் உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வராதனால சிங்கரும் பிரவுசிங் சென்டர் உள்ள போறாரு. போறப்போ தலைக்கு ஹேட், முகத்துக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு போறாரு. உள்ள லிம்சனை தேடிட்டு இருக்க லிம்சன் எங்கேயும் காணும். அப்போ விளையாடிட்டு இருக்க மீஜின் ஆர்வ கோளாறுல கத்த சிங்கரும் மீஜினை பாத்துறாரு. அந்த இடத்துல லிம்சன் இல்ல, பட் அவங்க பேக் மட்டும் இருக்குது. அடுத்ததா சிங்கர் சாப்பாடு வாங்கிக்கிட்டு மீஜின் பக்கத்திலேயே உட்கார விளையாடிட்டு இருந்த மீஜின் அவங்க சாப்பாடு நினைச்சுக்கிட்டு சிங்கர் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுறாங்க. சிங்கர் பக்கத்திலே உட்காந்து மீஜினே பாத்துட்டு இருக்க விளையாடுற ஆர்வத்துல மீஜின் அதெல்லாம் கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சிங்கர் பாத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவர் ஹேட், மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கிறதுனால சிங்கர்னு தெரியல. ஏன் அடுத்தவங்க சாப்பிடுறத இது வரைக்கும் பார்த்தது இல்லையான்னு கேட்டுக்கிட்டே சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுறது வேற ஒருத்தருதுன்னு தெரியுது. உடனே சிங்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு நான் புதுசா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறப்போ சேர்ல இருந்த பேக் கீழே விழுந்துற உடனே மீஜின் குனிஞ்சி பேக் எடுக்க சிங்கர் அவங்க கால்ல இருந்த தழும்ப பாத்துறாரு. உடனே லிம்சன் அந்த தழும்ப பத்தி சொல்லிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இன்னொரு பக்கம் மீஜின் பேக் எடுத்து சேர் மேல வச்சுட்டு சிங்கருக்காக சாப்பாடு வாங்க போயிட அவங்க டேபிள்ல சைக்கிள் சாவி இருக்குது. சிங்கர் அந்த சாவியை எடுத்துக்கிறாரு. அடுத்ததான் மீஜின் சாப்பாடு வாங்கிட்டு வர அதுக்குள்ள சிங்கரை காணும். அதுவும் இல்லாம மீஜினோட சைக்கிள் சாவியை வச்சுட்டு கீ செயினை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்ததான் மீஜின் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு ஒயிட் கலர் கார் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. மீஜினும் அதை கவனிச்சிடறாங்க. ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால ஒரு இடத்துல நின்னு ஹீரோக்கு கால் பண்ண அதை பார்த்த உடனே ஒயிட் கலர் கார் அங்க இருந்து போயிடுது. அப்போ ஹீரோவும் கால் அட்டன் பண்ணிட அதுக்கு மீஜின் சாரி தெரியாம கால் பண்ணிட்டேன்னு சொல்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல உடனே ஹீரோ மீஜின் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு உடனே நீங்க இருக்க இடத்துக்கு நான் வரேன்னு சொல்ல வேண்டாம் நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இந்நேரம் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருக்கும், கண்டிப்பா வீட்டு பக்கத்துல தானே இருப்பீங்கன்னு கேட்க அதுக்கு மீஜின் பரவாயில்ல சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் என்ன ஃபாலோ பண்ணதோன்னு நினைச்சேன், ஆனா இல்ல நீங்க அந்த குற்றவாளிய பத்தி சொன்னதுக்கு அப்புறம் எதை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. இப்ப அந்த காரையே காணோம், எங்கேயோ போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. போன் பேசி முடிச்ச மீஜின் வீட்டுக்கு போக ஒயிட் கார் எங்கேயும் போகல, ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு. மீஜினை மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. மீஜினுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சேஃபா கடைக்கு போயிடுறாங்க. கடை வாசல்ல அம்மாவும் அப்பாவும் மீஜினுக்கு மாசம் சம்பளம் வந்துச்சு இல்லையா, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மீஜின் அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனா காயங்க அப்பா விடல. வேற வழி இல்லாம மீஜினும் பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ மீஜினுக்கு காலையில லிம்சனோட ஃப்ரெண்டு சியோ இவங்களை மீட் பண்ணாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே அம்மா கிட்ட அம்மா ஆண்டி நம்மள விட்டு போறப்போ பேங்க்ல வேலை பார்த்தாங்கன்னு கேட்க அம்மாவும் ஆமான்னு தலையாட்ட அங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்தாங்களே திடீர்னு வேலையை விட்டாங்கன்னு கேட்க ஆமா அவளுக்கு கிடைச்ச வேலை அது, ரொம்ப வருஷமா அங்கதான் வேலை பார்த்தா. சரி திடீர்னு எதுக்காக கேக்குறேன்னு கேட்க ஒண்ணு இல்ல இன்னைக்கு திடீர்னு அவங்கள பத்தி ஞாபகம் வந்துச்சு. மறுநாள் பொழுது விடிய மீஜினும் வேலை கிளம்புறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரு அங்கதான் இருக்குது. அவங்க வேலைக்கு போக ஒரு சின்ன பொண்ணு ஆபீஸ் வாசல்ல என் அப்பாவை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க, அவரு காணாம போனப்போ இங்க ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தாருன்னு ஒரு போர்டை கையில வச்சிருக்கா. அடுத்ததா லிம்சன் ஆபீஸ்க்குள்ள போக இவங்க வரதுக்கு முன்னாடியே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டீங்களான்னு கேட்க இன்னைக்கும் சைக்கிள்லயா வந்தீங்கன்னு சியோ கேட்க அதுக்கு லிம்சன் இன்னைக்கு நமக்கு டின்னர் பார்ட்டி இருக்கிறதுனால வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல அதுவும் கரெக்ட் தான், குடிச்சிட்டு வண்டியை ஓட்டக்கூடாதுன்றது சைக்கிளுக்கும் பொருந்தும், நல்ல வேலை பாத்திருக்கீங்கன்னு பாராட்ட அப்பன்னா ஒரு டின்னருக்காக எதுக்காக சீக்கிரம் வந்து வேலையை பார்க்கணும்னு கடுப்பா சொல்ல உங்களுக்கு தேவையில்லாம கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு லிம்சன் சொல்ல நான் அதை கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே பேக்குக்கு போய் டீ குடுக்குறாங்க. அதுக்கு சியோ லிம்சனை பார்த்துட்டு நீங்க எந்த தப்பும் பண்ணல, காலையில எழுந்திருக்கிறது தான் நல்ல பழக்கம். உடனே நாவ பார்த்து உங்களுக்கு என்ன வயசாகுது இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க, பொண்ணுங்க அழகா இருக்கணும்னா நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதான்னு நான் கேட்க அத சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கம் கேட்க அதுக்கு பேக் சொல்றாரு நீங்க நல்லா தூங்குறப்பதான் ஒரு ஹார்மோன் உடம்புல இருந்து வெளியேறும், அது உடம்போட தோலுக்கு ரொம்ப நல்லது, அவங்க சொல்றதுலயும் எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாரு. உடனே நான் சந்தோஷமா படிச்சவங்க வித்தியாசமானவங்க தான். அந்நேரம் பேக் கையில இருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழ அதை சியோ எடுத்து கொடுக்கறாரு. அத லெப்ட் ஹேண்ட்ல வாங்குறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு மீஜினுக்கு ப்ரோவின்சியல் பாலிசில இருந்து லெட்டர் வருது, அத அப்பா வாங்குறாரு. அத பார்த்த அம்மா என்ன லெட்டர் அதுன்னு கேட்க அதுக்கு அப்பா கேதரிங்க பத்தின நோட்டிபிகேஷன் லெட்டர்னு சொல்ல அம்மாவை அதை பெருசா எடுத்துக்கல. அடுத்ததா அப்பா மீஜினுக்கு ராத்திரி வரதுக்கு லேட் ஆகுமான்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறாரு. மீஜினும் ஆமான்னு மெசேஜ் அனுப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, கேர்ஃபுல்லா இரு, அதிகமா குடிக்காதுன்னு அப்பா ரிப்ளை பண்றாரு. மணி இப்போ 3:50 ஆக டைமை பார்த்த ஹீரோ நாம இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு வந்ததுனால இதோட வேலையை முடிச்சுக்கலாம்னு சொல்ல அதுக்கு லிம்சன் 6438 நம்பர் பிளேட் இருக்கிற வண்டிங்களோட லிஸ்ட் எடுத்துட்டேன், பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்கட்டுமான்னு கேட்க அப்போ ஹீரோக்கு வான் போன் பண்ண ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் கால அட்டன் பண்ணி பேச வான் என்ன சொல்றாருன்னா இந்த ஊர்ல தொடர்ந்து காணாம போன பொண்ணுங்களோட கேஸ ஹேண்டில் பண்ண டிடெக்டிவ பத்தி விசாரிச்சீங்கல்ல, அவர்
அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா அவரை மீட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, பரவாயில்ல நான் போய் பாக்குறேன், எனக்கு அட்ரஸ் மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிடுறாரு. உடனே லிம்சன் கிட்ட அதை எனக்கு இமெயில் பண்ணிடுங்க, அர்ஜென்ட்டா வேலை வந்துருச்சு, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததா டின்னர் பார்ட்டியை காமிக்கிறாங்க. எல்லாரும் ஆசைப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டெபுட்டி சீஃப் சூப்பர்வைசர் கிட்ட ஹீரோ வரலையான்னு கேட்க, சூப்பர்வைசர் சின்ன பிளாஷ்பேக் சொல்றாங்க. அதாவது ஹீரோ வெளியே கிளம்புற நேரம் சூப்பர்வைசர் ஹீரோவை பார்க்க போறாங்க. ஹீரோ பேரை தான் சொல்றாங்க. அதுக்குள்ள ஹீரோ எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, கம்பல்சரி வரணும்னு டெபுட்டி சீஃப் சொல்லலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்ட டெபுட்டி சீஃபும் ஆமா நான் கம்பல்சரி வரணும்னு சொல்லலையே. இன்னொரு பக்கம் சிங்கரோட சேர்ந்து எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டெபுட்டி சீஃப் சிங்கரை கூப்பிட்டு, நீங்க இப்போ நான் ஆக்டிவ் மிலிட்டரி டியூட்டில இருக்கிறீங்க, வேலையும் நிறைய இருக்கும், இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, கம்பெனி டின்னருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சிங்கர் போயிடுறாரு. அப்போ சூப்பர்வைசர் அவர் வரணும்னு ஆசைப்பட்டாரு, என்னால தடுக்க முடியலன்னு சிங்கருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு டெபுட்டி சீஃப் சொல்றாரு, வரக்கூடாதவங்க வந்திருக்காங்க, வர வேண்டியவங்க வரல. அதே சமயம் சிங்கர் ஒரு டிஷ் எடுத்துட்டு போய் லிம்சனுக்கு கொடுத்துட்டு வேற டேபிள்ல உட்காந்துக்க, அது லிம்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லிம்சன் கூட இருக்கவங்க எல்லாம் லிம்சனை ஒரு மாதிரி பார்த்தா அதுக்கு சிங்கர் லிம்சனை பாக்குற விதம் புதுசா இருக்குது. இன்னொரு பக்கம் வயசு பொண்ணுங்க எல்லாம் லிம்சனை பார்த்துட்டு, அவங்க தானே ஹீரோ கீழே வேலை பாக்குறவங்க, இவங்க மட்டும் தான் ஹீரோ கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஒரு வயசான லேடிய வேலைக்கு எடுத்ததெல்லாம் ரொம்ப ஓவர். ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ பார்த்தா ஜோக்கா தெரியுதா? அவங்க பேசுறத கேட்ட ஜூனியர் அவங்க நல்ல ஒர்க்கர், கொடுத்த வேலைய அமைதியா அருமையா ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸை விட அவங்க எவ்வளவு தேவலான்னு லிம்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதை கேட்டு லேடி வக்கீல் சும்மா இருப்பாளா? ஒருவேளை ஹீரோ கிட்ட வேலை பாக்குறதுனாலதான் அவங்க அப்படி இருக்காங்களோன்னு சொல்ல, அதுக்கு ஒரு பொண்ணு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கு லேடி வக்கீல் ஹீரோவை மட்டும் தட்ட, அதுக்கு ஜூனியர் அதனாலதான் நாங்க நல்லா பழகுறோம்னு சொல்லி லேடி வக்கீலுக்கு நோஸ் கட் கொடுத்துட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் லிம்சன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ காமிக்க, அப்பன்னா பேக்கு கிட்ட உருகி உருகி பேசுறாங்க, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு உங்க வைஃப் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ல, அதுக்கு பேக் நானும் தான், அவ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தா நான் இன்னும் நல்லா பாத்துட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட எல்லாரும் அப்படின்னா நீங்க விடோ யாரான்னு கேட்க, அப்பன்னா உங்க வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் தனியாவா வாழறீங்க, உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க, அப்ராடுக்கு படிக்க போனவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, அவங்கள பார்த்தே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்ல, அதுக்கு நான் நீங்க அருமையான ஆளுன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. நான் வழியறத பார்த்து சியோ கடுப்பாகிறாரு. அடுத்ததா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டெபுட்டி சீஃப் பாட்டு பாட, இன்னொரு பக்கம் சில பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அவர் பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வேற யாராவது வந்து பாடுங்கன்னு சொல்ல, பொண்ணுங்க சிங்கரை பாட சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சிங்கர் நான் இன்னைக்கு பாட விரும்பல, ஆடியன்ஸா இருக்க விரும்புறேன்னு சொல்ல, அப்போ சியோ லிம்சனை பாட சொல்றாரு. வழக்கம் போல நான் லிம்சனை மட்டம் தட்டி பேசுறாங்க. அதை பார்த்து கம் லிம்சனை பாட சொல்லி என்கரேஜ் பண்ண, ஆனா லிம்சன் தொண்டை சரியில்லை முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ டெபுட்டி சீஃப் சும்மா இல்லாம நல்லா பாடுறவங்களுக்கு நான் கூப்பன் கொடுப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட ஸ்டாஃபுங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கூப்பன்னா எந்த மாதிரி கூப்பன், காஃபி டீக்கா, இல்ல எதை வேணாலும் வாங்கிக்கலாமா, இல்லனா போனஸ்கா? அதுக்கு டெபுட்டி சீஃபும் நீங்க ஆசைப்படுறது எதுவா இருந்தாலும் அந்த கூப்பனை வச்சு வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. அப்புறம் என்ன, அவர் சொன்னதை கேட்ட உடனே ஆளாளுக்கு என்ன பாட்டு பாடலான்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்ப லிம்சன் மேடை ஏறி பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ண, சிங்கர் முகம் மட்டும் ஒரு மாதிரி ஆகுது. அடுத்துதான் லிம்சன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வர, அவங்களுக்கு மயக்கமா இருக்கு, நான் அந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணலையே, வயசானதுனால இப்படி இருக்குமோ நினைச்சுக்கிட்டு முகத்தை கழுவிட்டு இருக்க, அப்போ ஒரு பாத்ரூமுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வெளியே வராங்க. அவங்க முகத்தை காமிக்கல, ஷூவை மட்டும் தான் காமிக்கிறாங்க. லிம்சன் முகத்தை கழுவிட்டு நிமிந்து பாக்கிறதுக்குள்ள பாத்ரூம்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ரிட்டையர் ஆன டிடெக்டிவ் தேடி போறாரு. அந்த டிடெக்டிவ் இப்போ ஒரு நர்சிங் ஹோம்ல இருக்கிறாரு. அவருக்கு இப்போ அல்சைமர் நோய் வேற இருக்குது. அது மட்டும் இல்ல, ஹீரோக்கு இவரை ஏற்கனவே தெரியும். அவரை பார்த்த உடனே ஹீரோக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ அம்மா காணாம போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட தான் அம்மாவை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்டிருப்பாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய, அப்போ டிடெக்டிவ் சொல்றாரு, எல்லா போலீஸ்காரங்களும் கெட்டவங்கன்னு கத்தன, அப்போ நான் சொன்னேன் உன்ன மாதிரி பசங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கெட்டு போய் ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படி நீங்க மோசமா சொன்னதுக்காக உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நான் இப்போ ஒரு சிவில் சர்வெண்டா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப பிடிவாதக்காரன், நான் எதுக்கும் பார்க்கலாம் தான் வந்தேன், என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, அப்போ அந்த டிடெக்டிவ் ரொம்ப காலத்து சிக்கலா இருந்தா அதை கட் பண்ணி விடுறதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. ஹீரோ அதை காதுல வாங்கினாலும் கண்டுக்கல போயிடுறாரு. அப்போ அந்த டிடெக்டிவ் பிளாஷ்பேக் ஒண்ணு நினைச்சு பாக்குறாரு. அவருதான் ஹீரோ அம்மாவை பார்த்து ரொம்ப ஹாஷா நடந்துக்காதம்மா, இந்த ஒரு முறை எங்களுக்கு உதவி பண்ணுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அம்மாவோ, உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்றது, நான் எதையும் பாக்கலன்னு சொல்ல, எனக்கும் தெரியும் நீ எதையும் பாக்கலன்னு, ஒருவேளை நீ திரும்புற நேரம் லைட்டா அப்படி பாத்துருந்தீன்னா அதை பத்தியாவது சொல்லுன்னு கேக்குறாரு. அதை கேட்டு கடுப்பான அம்மா இங்க இருந்து போங்கன்னு அவரை விரட்டி விடுறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, முடியாதுன்னு சொல்றவங்கள செய்ய சொல்லி நான் கட்டாயப்படுத்துறேன், எனக்கு அது புரியுது, எனக்கும் இந்த மாதிரி பண்றது பிடிக்காதுதான், ஆனா என்ன பண்ண சொல்ற, எங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல, குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவனை பிடிக்கிறதுக்கு வேற வழியும் தெரியல. அதுக்கு அம்மா, அன்னைக்கு பார்க்க முடிஞ்சும் நான் பார்க்கல, புரிஞ்சுதா, ஒருத்தங்க காணாம போயிருக்காங்க, இந்த உண்மை தெரிஞ்சும் நீ பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க
போறியா? கடுப்பான அம்மா, நானா அவங்கள மறைச்சு வச்சிருக்கேன், அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க காணாம போனதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது போங்கன்னு டிடெக்டிவ வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை தாழ்பால் போட்டுறாங்க. டிடெக்டிவும் வெளியே இருந்து கெஞ்சி பாக்குறாரு. நாங்க அவனை பிடிச்சே ஆகணும், மேடம் குவாக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம், அந்த பேங்க் பின்னாடி நீ எதையோ பார்த்தன்னு தெரியும், உண்மையாவே நீ சொல்ல போறது இல்லையா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு கெஞ்சுறாரு. பட் அம்மா எதையும் கண்டுக்காம ஹீரோவை கூப்பிட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அம்மா அழுதுட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோ வந்து அம்மாவை ஹக் பண்ணிட்டு அம்மா அழாதீங்கன்னு சொல்ல, அம்மா அழுதுகிட்டே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். பிளாஷ்பேக் அதோட முடிய அப்போ ஹீரோக்கு 6438 காரை பத்தின டீடைல்ஸ லிம்சன் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அந்த மெயில படிச்சுட்டே இருக்கும்போது ஜூனியர் போன் பண்ணி நீங்க எப்போ வர போறீங்க, இங்க லிம்சன் கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு. என்ன வழக்கம் போல தானே சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஜூனியர் டெபுட்டி சீஃப் மேனிட்ரி கிடையாதுன்னு சொல்லிருக்கலாம், ஆனா அவரு மனசுக்குள்ளவே வஞ்சம் வச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும், அது என்னையும் பாதிக்கும், அது உங்களுக்கு தெரியுமா? அந்த பேக்சோல் ஒரு மெடிக்கல் சென்டரோட டைரக்டர்னு சொல்ல, அவரானு ஹீரோ கேட்க, அவரு இந்த ஊரோட தூணுன்னு சொல்லலான்னு ஜூனியர் சொல்ல, அதே சமயம் யாரோ ஒருத்தர் அந்த 6438 கார்ல போறாங்க. பாக்குறதுக்கு பேக் மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் ஹீரோவும் ஜூனியரும் ஒரு நாள் பேசிட்டு இருக்கப்போ பேக் ஒட்டு கேட்டு இருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. உடனே ஜூனியர் கிட்ட இத மனசோட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வந்த ஹீரோ பாதியிலே நிறுத்திட்டு என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா டின்னர் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லாருமே ஃபுல் போதையில இருக்கிறாங்க. அப்போ டெபுட்டி சீஃப் லிம்சனை பாராட்டுறாரு. லிம்சன் அதெல்லாம் கண்டுக்காம மொபைல்ல ஏதோ நோண்டிட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து சிங்கர் அவங்களே பாத்துட்டு இருக்காரு. அதே சமயம் டெபுட்டி சீஃபும் மத்தவங்க எல்லாம் 3வது ரவுண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடறதுக்காக வெளியே போறாங்க. அதே சமயம் லிம்சன் ஹீரோக்கு போன் பண்ணி உதவி கேட்கலாமா நினைக்கிறாங்க. லிம்சன்னா போன் பண்ணா அவர் உதவி பண்ண மாட்டாரு, மீஜினா பண்ணாதான் உதவி பண்ணுவாருன்னு மீஜின் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. ஹீரோவும் காலை அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க, இங்க லிம்சன் பக்கத்துல மத்தவங்கள சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது போன் மூலமா ஹீரோ காதுல விழ, அதை கேட்ட ஹீரோக்கு லாஸ்ட் டைம் மீஜின் ஹீரோக்கு போன் பண்ணி ஒரு கார் ஒண்ணு அவங்கள ஃபாலோ பண்ணதா சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ மீஜின் பேசாதனால காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் இவர் கால் பண்ண ரிங் போய்கிட்டே இருக்கு. மீஜின் காலை எடுக்கவே இல்ல. மறுபடியும் லிம்சனை காமிக்க அப்போ சிங்கர் வந்து லிம்சன் கைய பிடிச்சு நீங்க உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, லிம்சனுக்கு ஒன்னும் புரியல. அதே சமயம் கம் வந்து லிம்சனோட இன்னொரு கைய பிடிச்சு இப்பதான் டின்னர் பார்ட்டியே கலக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு, பாழாக்காத வான்னு கூப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் சிங்கர் அவங்கள பிடிச்சி இழுக்க, அதை பார்த்து கம் இழுக்க கடைசியில சிங்கர் தான் ஜெயிக்கிறாரு. உடனே சிங்கர் நாங்க வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு லிம்சனை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததா கொஞ்ச தூரம் போன லிம்சன் சிங்கர் கைய உதறிட்டு எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்க, வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சிங்கர் சொல்ல, நான் அந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணல, ஆனா ஏன் இப்படி மயக்கமா இருக்குன்னு லிம்சன் கேட்க, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சிங்கர் கூப்பிட, எனக்கு எல்லாம் தெரியும் நீ கவலைப்படாத, நீ உன் வழியில போ நான் என் வழியில போறேன்னு சொல்லிட்டு லிம்சன் போக, அப்போ சிங்கர் உனக்கு டைம் இல்லன்னு சொல்ல, அதை கேட்ட லிம்சன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெரியவங்க கிட்ட இப்படி பேசுவேன்னு கேட்க, உடனே சிங்கர் லிம்சன் காதுல சூரியன் மறைய போகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட லிம்சனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இத சத்தமா சொல்ல முடியுமான்னு கேட்க, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு லிம்சன் கேட்க, எங்கேயாவது போய் அமைதியா உட்காந்து பேசலாம் வாங்கன்னு சிங்கர் கூப்பிட லிம்சன் போக மாட்டேங்கிறாங்க. கரெக்டா அப்போ ஹீரோ கால் பண்ண திரும்பி பார்த்தா ஹீரோ கொஞ்சம் தூரத்துல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ சிங்கர் இங்க எதுவும் பண்ண வேண்டாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ ஹீரோவை பார்த்த லிம்சன் தடுமாற, உடனே சிங்கர் லிம்சனை இழுத்து அணைச்சிக்கிறாரு. அப்போ லிம்சன் மனசுக்குள்ள நான் இப்ப மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நல்ல வேலை சிங்கர் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இருந்ததுனால லிம்சன் மீஜினா மாறினத யாரும் கவனிக்கல. மீஜினா மாறினதுக்கு அப்புறம் சிங்கர் மீஜனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பாத்துறாரு. அப்போ சிங்கர் நகராதீங்க இல்லனா மாட்டிப்பீங்கன்னு சொல்ல, அதே சமயம் மீஜின் போதையில சிங்கர் மேலேயே மயங்கிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியாக அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.